புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 6ஆம் வகுப்பில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுக இயல் 1 முதல் 9 வரை ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. இயல் 1ல் பிரித்தெழுதுக. அமுதென்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். அஃறிணை அஃறிணை அப்படின்றது மனிதன் அல்லாத உயர்வு அல்லாத திணை தான் அஃறிணை அப்படின்னு சொல்லுவாங்க. அல் கூட்டல் திணை, நல்லா கவனித்து பாருங்கள். அல் கூட்டல் திணை. பாகற்காய் இனிப்பு அல்லாத காய், அதை எப்படி பிரிக்கணும்? இனிப்பு அல்லாத காய். அப்போ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு அல்லாத காய். இடப்புறம் இடது கூட்டல் புறம், சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை. சீர் என்பது ஒழுங்கு, இளமைன்றது பருவம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. திருப்பி ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கணும். அமுதென்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். இதில் அஃறிணை பாகற்காய் இது ரெண்டுமே எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சேர்த்தெழுதுக. நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், பாட்டு கூட்டல் இசைக்கும் பாட்டு இசைக்கும், எட்டு கூட்டல் திசை எட்டு திசை, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். இதெல்லாம் தோன்றல். அப்போ இதெல்லாமே சேர்த்தெழுதுகளை ரொம்ப முக்கியம். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், எட்டு கூட்டல் திசை எட்டு திசை, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். பிரித்தெழுதுக. இயல் 2. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு, நன்மாடங்கள். மாடங்கள் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அடுக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே, தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம், தட்பம்னா குளிர்ச்சி, வெப்பம்னா சீதோசனை. ரொம்ப முக்கியமானது. வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள், இது எக்ஸாம்ஸில் கேட்கலாம். இந்த வேதி உரங்கள் ரொம்ப முக்கியம். இயல் 1ல் அந்த பாகற்காய் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இயல் 2ல் வேதி உரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேர்த்தெழுதுக. கொங்கு கூட்டல் அதிர் கொங்கலர், அவன் அலி போல் சேர்த்தெழுதுக. ஓகேவா? அவன் கூட்டல் அலி போல் அது அவன் அலி போல். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர், நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி, தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும், வழி கூட்டல் தடம் வழித்தடம். இயல் 3 பிரித்தெழுதுக. கண்டறி கண்டு கூட்டல் அறி, ஓய்வர ஓய்வு கூட்டல் அற, ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல், விண்வெளி விண் கூட்டல் வெளி, நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். இந்த ஆ கூட்டல் உருவம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து சேர்த்தெழுதுக. ஏன் கூட்டல் என்று ஏனென்று, ஔடதம் அப்படின்னாலே தமிழில் மருந்து. ஓகேவா? ஔடதம் அப்படின்னா தமிழில் மருந்து. புதிய ஆத்திச்சூடியில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தை. ஔடதம் கூட்டலாம் ஔடதமாம், நீளம் கூட்டல் வான் நீலவான், இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும், மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை, இம்மு இத்தா மாறுது. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. இயல் 4ல் பிரித்தெழுதுக. இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, கைப்பொருள் கை கூட்டல் பொருள், பசியின்றி பசி கூட்டல் இன்றி, படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. இதெல்லாமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மாசற அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாசு கூட்டல் அற. சேர்த்தெழுதுகளை. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார், மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா, காடு கூட்டல் ஆறு காட்டாறு, அங்கே டு இங்கு இட்டு, காடு கூட்டல் ஆறு காட்டாறு. இயல் 5ல் நன்றி அறிதல் பிரித்தெழுதுகள். நன்றி கூட்டல் அறிதல், பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை, பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணு உறங்கு கண் கூட்டல் உறங்கு, போகி பண்டிகை. அதாவது போகி பண்டிகை என்ன சொல்லுவாங்கன்னா மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகை. இந்திரா விழா. போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை, பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு. இந்த இடத்துல தாள் என்பதின் பொருள் என்னன்னு கேட்கலாம். நாக்கு. நாக்கை சுழட்டி ஆட்டுறனால அதுக்கு பேர் என்ன? தாளாட்டு. கேட்க வாய்ப்பு இருக்குது. தாள் அப்படின்னாலே நாக்கு. நாட்டுப்புற பாடல்கள் 7 வகைகளில் தாலாட்டு என்பது முக்கியமான ஒன்று.
சேர்த்தெழுதுக. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை, இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும், வாள் கூட்டல் இலை வாழை இலை, வாழை கூட்டல் இலை வாழை இலை, கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி, பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று, உழுவது கூட்டல் எல்லாம் உழுவதெல்லாம், பயன் கூட்டல் இலா பயனிலா. கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பிரித்தெழுதுகளை. கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து, நாள் கூட்டல் நிலம் நான்கு நிலம், நானிலம் என்பதை எப்படி பிரிக்கலாம்? நான்கு கூட்டல் நிலம். கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி, மின்னணு மின் கூட்டல் அணு. வார்த்தையை பாருங்கள். மின்னணு எப்படி பிரிக்கிறாங்க? மின் கூட்டல் அணு. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள், விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த, கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து, நானிலம் நான்கு கூட்டல் நிலம், கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி, மின்னணு மின் கூட்டல் அணு. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள், விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. சேர்த்தெழுதுக. நாடு என்ற நாடு கூட்டல் என்ற, அதை அப்போ பிரித்தெழுத கேட்டாலும் சேர்த்தெழுத கேட்டாலும் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம். சப்போஸ் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை இப்போ நாடுன்ற வார்த்தையை கூட பிரித்தெழுதுகளை கேட்பாங்க, மாற்றி கூட கேட்கலாம். இங்கே நான் சேர்த்தெழுது கொடுத்துருக்கேன், அவங்க பிரித்தெழுது கூட கேட்கலாம். அப்போ நாடு கூட்டல் என்ற நாடென்ற, களம் கூட்டல் ஏரி களம் ஏரி, பெருமை கூட்டல் வானம் பெருவானம். இதே பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல், கருங்கடல் கருமை கூட்டல் கடல், செங்கடல் செம்மை கூட்டல் கடல். அப்போ மை விகுதி போய் அது இனமைகள் விதிப்படி வரும். அடுத்து அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. அடுத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த வணிக சாத்து. இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். வணிக சாத்து என்பது பண்டங்கூட்டல் மாற்று பண்ட மாற்று. இந்த ரெண்டு கேள்வியுமே வரலாம். 5ஆம் 6ஆம். இயல் 7ல் நூலடை நூல் கூட்டல் ஆடை. நூலாடை எப்படி சொல்லுவோம்? நூல் கூட்டல் ஆடை. அதாவது தாராபாரதி திருக்குறளை தேசி முடித்த நூலாடை என தாராபாரதி குறிப்பிடுகிறார். தாராபாரதியுடைய ஏறு பேர் ராதாகிருஷ்ணன். அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்னா கவி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த சேர்த்தெழுதுகளை. எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க. இந்த எதிரொலிக்கின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பாடலை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காளிதாசனோட பாட்டுக்கள் வந்து காவிரி கரையில் எதிரொலிக்கணும். கம்பனுடைய பாட்டுக்கள் வந்து கங்கை கரையோரத்தில் எதிரொலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பிரித்தெழுதுகளை நூல் கூட்டல் ஆடை என்பது ரொம்ப முக்கியம். சேர்த்தெழுதுகளை எதிரொலிக்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரித்தெழுதுகளை நான் என்று தான் கூட்டல் என்று, தான் என்று தான் கூட்டல் என்று. கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு அப்படின்னு கொடுப்பாங்க. தான் கூட்டல் ஒரு, தான் ஒரு தான் கூட்டல் ஒரு. அதே மாதிரி ஒருவருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் தமிழில். ஒருவருக்கு அதை எப்படி பிரிக்கலாம்னா ஒருவன் கூட்டல் கு, ஒருவன் கூட்டல் கு, இப்படியும் பிரிக்கலாம். கேட்கலாம். அடுத்து சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர் தம் உயிர், இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க. இயல் 9ல் பிரித்தெழுதுக. எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும், பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம். சேர்த்தெழுதுகளை. இன்மை கூட்டல் உயிர் இன்னுயிர், மலையெல்லாம் மலை கூட்டல் எல்லாம். அதை அப்படியே பிரித்தெழுத கேட்டாலும் எழுத தெரியணும், சேர்த்தெழுத கேட்டாலும் எழுத தெரியணும். இந்த தலைப்பில் சேர்த்தெழுதுக எவ்வளோ முக்கியமோ அந்தளவு பிரித்தெழுதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா தான் என்று ரொம்ப முக்கியம், எதிரொலிக்க ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமானது பண்டமாற்று, ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 மற்றும் குரூப் 2 தொடர்பான அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி அடையலாம். வாழ்த்துக்கள்.